ஹலோ, குட் மார்னிங். பத்மா பொடி வெரைட்டிஸ்லேருந்து சொல்கிறேன். இது என்னது பார்க்குறீங்களா? வெள்ளை வெள்ளையாக ரவுண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் இதுக்கு பேர் இலை வடாம். இது இப்போ புதுசாக ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. குழந்தை பெற்றவங்களுக்காக காரம் இல்லாமல் இலை வடாம் கேட்டிருந்தாங்க. பொதுவாக கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரத்தோடு தான் இருக்கும். ஒன்று பச்சை மிளகா காரம் சேர்த்துருப்போம், இல்லாட்டி ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் காஞ்ச மிளகா தூள் அதை போட்டு தான் சேர்த்து இலை வடாம் வரும். ஆனால் இது ஸ்பெஷலாக குழந்தை பெற்றவங்களுக்கு காரமே இல்லாமல் அதுவும் ஓமம் போட்டு கேட்டிருந்தாங்க. புதுசாக டெலிவரி ஆனவங்களுக்கு இந்த மாதிரி இலை வடாம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது ஆவியில் வேக வச்சு உப்பு கொஞ்சம் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓமம் சேர்த்து இந்த மாவை ரவுண்டாக அந்த இலை வடாம் தட்டு இருக்குது, அந்த தட்டில் ஆவியில் வேக வைக்கிற இலை வடாம். இது இவ்வளோ வெள்ளை வெள்ளையாக ரவுண்டாக இருக்குல்ல. இதை ஒரு நாள் நல்லா வெயிலில் காஞ்சிடுச்சு. நல்ல வெயிலாக இருந்தால் ஒரு நாள் போகிறோம், இல்லை இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். நல்லா காஞ்சிடுச்சுன்னா இதை பொரித்து கொடுக்கலாம், இல்லை குழந்தை பெற்றவங்களுக்கு சுட்டும் கொடுக்கலாம், சுட்டு அப்பளமாகவும் கொடுக்கலாம். இது அவங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால தான் இந்த பத்திய சாப்பாட்டிலே பத்திய சாப்பாடு இருக்கு இல்லையா குழந்தை பெற்றவங்களுக்கு, அதில் இது ஒரு ஐட்டமாகவும் சேர்த்துருக்கோம். இப்போ இதெல்லாம் நேற்று நைட்டு பண்ணது. இது ஆக்சுவலாக பச்சரிசியை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் மிக்சியிலையோ நைஸாக அரைக்கணும். நம்ம தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சிட்டு உப்பு போட்டு அரைச்சி வச்சிட்டோம்னா மாவு கொஞ்சம் புளிக்கும். கொஞ்சம் புளிச்சிருந்தால் தான் இந்த அப்புறம் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பொதுவாக பண்ணணுன்னா பச்சை மிளகா சேர்த்து பண்ணுறது. இது இவங்க ஸ்பெசிஃபிக்காக காரமே வேண்டாம் பிள்ளை பெற்றவங்களுக்கு அப்படின்னு சொன்னதுனால காரம் இல்லாமல் ஓமம் மட்டும் சேர்த்து ஆவியில் இலை வடாம் தட்டில் சேர்த்து வேக வச்சு பண்ணியிருக்கு. இந்த மாதிரி அப்பளம் வேணும் கேட்குறவங்க பத்மாஸ் பொடி வெரைட்டிஸ், நான் நம்பரை உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். இதில் மெசேஜ் அனுப்பிச்சு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணி அனுப்பணும். ஏன்னா அவங்களுக்கே சொல்லிட்டு தனியாக நம்ம ஷாப்பில் கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி பத்திய சாப்பாடும் சரி, இல்லை அவங்களுக்கான பத்திய பொடிகள் இருக்குது, பிரசவ லேகியம், அங்காயப்பொடி, அப்புறம் அவங்களுக்கான காரம் இல்லாமல் அந்த பருப்பு பொடி, அதெல்லாம் கூட நாங்கள் ரெடி பண்ணி தரோம். அது மாதிரி வேணும்னு சொல்கிறவங்களும் எங்கள்கிட்ட மெசேஜ் அனுப்பிச்சு வாங்கிக்கலாம், கொரியரும் அனுப்புகிறோம். தேங்க்யூ.